மேடையில் வீட்டிற்கும் பெரியவர்களுக்கும் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் சங்கர் சாரதி அவர்களுக்கு என்னுடைய முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவர் மூலியமாக தான் இந்த படம் எனக்கு கிடைச்சிது. அவர் மூலியமாக தான் இந்த ப்ரொடியூசர்லேருந்து எல்லாருமே எனக்கு கிடைச்சாங்க. இந்த மேடையும் எனக்கு கிடைச்சிருக்கு. உங்களை எல்லாரையும் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால் அவருக்கு முதல் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தை பற்றி நான் சொல்லணுன்னா, ஃபஸ்ட்டு இந்த படம் வந்து ஷூட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணாங்க. ரொம்ப ஈஸியாக அப்படியெல்லாம் ஒன்றும் ஷூட் பண்ண முடியல. இயக்குனராக அவருக்கும் நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சு, நடிகர்களாக எங்களுக்கும் சில கஷ்டங்கள் இருந்துச்சு, ப்ரொடியூசராக அவங்களுக்கும் பல கஷ்டங்கள் இருந்துச்சு. எல்லாமே அதை தாண்டி தான் அந்த கஷ்டத்தை சகிச்சு தான் இந்த பிள்ளைய பெற்றெடுத்திருக்காங்க. எடுத்த உடனே அப்படின்னு சொல்கிறக்குள்ள இந்த படம் வரலை. இந்த படத்துக்காக ரொம்ப உழைப்பு போட்டிருக்காங்க, ரொம்ப பொறுமையாகவும் இருந்திருக்காங்க. ரொம்ப அருமையான ப்ராடக்ட் வெளியே வந்திருக்கு. நானே ரொம்ப பிரமிப்பாக தான் பார்க்குறேன் இந்த டீசரை பார்க்கும்போது, சாங் பார்க்கும்போது. ஃப்ராங்காக சொல்கிறேன், நான் ஒன்று வெளியே ஒன்றுலாம் பேச தெரியாது. இந்த படம் இப்படி வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப பிரமிப்பாக இருக்குது, ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ரெண்டாவது, சைலேஷ் அவர் சொல்லும்போது, சைலேஷோட அவர் இணை தயாரிப்பாளர் பேசும்போது, பாலா பேசும்போது சொன்னார், நாங்கள் தமிழ் சினிமாவை வாழ வைக்க வந்திருக்கோன்னு. ஆக்சுவலாக வந்து அது அந்த அர்த்தம் கிடையாது. எல்லாரும் பேசிட்டாங்க, இருந்தாலும் நானும் பேசுகிறேன் அதை பற்றி. ஏன்னு கேட்டால், அவரை ரொம்ப க்ளோஸாக இவங்க கூடலாம் நான் பழகியிருக்கேன். அதனால் சொல்கிறேன், அவங்க இருக்கிற ஊர் வேறு, வாழ்ந்துட்டுருக்கிற இடம் வேறு, தமிழ்நாடு கிடையாது. அதனால் ரொம்ப தூரத்தில் அயல் தேசத்தில் இருக்கிறனால அவங்களுடைய பேச்சோட ஸ்லாங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்க வந்து அங்கே ரொம்ப வருஷமாக அங்கே இருக்கிறனால அது அவங்க வாழ்ந்துட்டுருக்க பூமியாகவும், இங்கே அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்திருந்ததுனால இப்படி சொல்லிட்டாங்க. அதனால் இதை யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். அவங்க கண்டிப்பாக நல்ல விஷயமாக தான் வந்திருக்காங்க. அவன் சொன்ன உள்ளர்த்தம் வந்து நல்ல அர்த்தம் தான். சொன்ன வார்த்தை தான் வந்து கொஞ்சம் வேறு மாதிரியான வார்த்தை. அதனால் யாரும் அதை ஃபீல் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இங்கே நிறைய பேர் பேசினாங்க. என்ன சொன்னாங்க, நடிகர்லாம் நல்லா தான் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு. கண்டிப்பாக ஒரு இடத்துல நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கும்போது அதுக்கு உண்டான பதிலை நம்ம சொல்ல வேண்டியது தான் இருக்கும் இல்லையா? எல்லா நடிகரும் நல்லாலாம் வாழலை. அவங்கவுங்களுக்கு உண்டான கஷ்டம் அவங்கவுங்களுக்கு இருக்கும். ஒரு இடத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு நம்மளால் கீழே இறங்கவே முடியாது. எவ்வளோதான் தள்ளினாலும் நம்ம அந்த பந்து மாதிரி எம்பி மேலே தான் வரக்கு ட்ரை பண்ணுவோமே ஒழிஞ்சு திரும்பி நம்ம மூழ்கிடுவோன்னு யாருக்குமே அதுக்கு ஆசை கிடையாது. நீங்கள் 90 வயசு கிழவனை கூப்பிட்டு கேளுங்க, எப்பா நீ நாளைக்கு செத்து போயிடுவேன்னு சொல்லுவான். ஐயோ நாளைக்கு நான் செத்துருவேனா அப்படின்னு தான் அவன் கேட்பான். பரவாயில்லப்பா நான் செத்துட்டு போகிறேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ரொம்ப 99% யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜிலிருந்து கீழே வர்றதுக்கு யாருமே விரும்ப மாட்டாங்க. அப்போது ஒரு இயக்குனர், தயாரிப்பாளர், மியூசிக் டைரக்டர், கேமராமேன், யாரை வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க, டெக்னீஷியன் கூட எடுத்துக்கோங்க, ட்ராலி தள்ளுற பையனை கூட எடுத்துக்கோங்க. அவங்க ஒரு நாள் ஒரு கஷ்டப்படுறாங்க, அவங்க வீட்டில் சாப்பாட்டு காசு இல்லை அப்படின்னா அவங்க வெளியே போய் வேலைக்கு போனால் யாருமே அவங்கள டீஸ் பண்ண போகிறதில்ல, யாருமே அவங்கள பிரமிப்பாக பார்க்க போகிறதில்ல. புரியுதுங்களா? ஆனால் அதுலேயும் ஒரு சில இயக்குநர்கள், தயாரிப்பாளர்களை கண்டிப்பாக வெளியில் தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ரெஜிஸ்டரானவங்களும் தெரிஞ்சிருக்கும். நான் சொல்கிறது பொதுவாக சொல்கிறேன். ஆனால் சின்ன கேரக்டர் பண்ண நடிகர்களை கூட பொதுமக்களுக்கு நல்லா தெரியும். ஏன், நான் அதில் கடந்து வந்ததுனால அந்த விஷயத்தை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். அவங்கவுங்க செய்கிற வேலையை எல்லாருமே சரியாக செஞ்சிட்டோம்னா யாருக்குமே எந்த பிரச்சனையுமே வராது. இயக்குனர் கரெக்டாக இயக்கம் பண்ணணும், ப்ரொடியூசர் கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணணும். அவங்களோட வேலை என்னென்ன, சம்பளம் கரெக்டாக கொடுக்கணும். சம்பளம் பேசும்போது நீங்கள் கம்மியாக பேசுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. 100 ரூபா பேசுங்க ஒரு நாளைக்கு, அந்த 100 ரூபாயை கரெக்டாக கொடுங்க. இயக்குனரா டேஸ் சொல்கிறீங்களா, இத்தனை நாளுங்க உங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்கிறீங்களா, 10 நாள்னா 10 நாள் வேலை சொல்லுங்கள், 10 நாளில் படத்தை முடிங்க. அப்போது அவங்க வேலையும் சரியாக இருக்கும். நடிகரா நடிக்க வரேன்னு சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக போகணும். அதை முடிச்சுட்டாங்கன்னா அவங்களோட என்ன நடிக்கணும்னு சொல்கிறாங்களோ அதை நடித்து கொடுக்கணும். அது நம்மளோட வேலை. அதில் நம்ம குறை வச்சோம்னா நம்ம தவறு. சரிங்களா? அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க சரியாக செஞ்சு எல்லாருக்குமே சிறப்பு. இப்போது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் நான் சொல்கிறேன். நான் கோயம்பேடு மார்க்கெட்டில் ஹோட்டல் வச்சுருந்தேன். சரிங்களா? நைட் ஆனால் அங்கே வந்து நைட்டும் பகலும் ஹோட்டல் வைக்கணும், 4 மணி நேரம் தான் கேப்பு கிடைக்கும். பாத்திரம் கழுவிட்டு இருப்பேன்.
பாத்திரம் கழுவிட்டு இருந்தா ஒருத்தன் வந்து சொல்லுவான், இந்த பார் சினிமாவில் சம்பாதிக்கிற காசு பார்த்து நீங்கள் வந்து எச்சி பாத்திரம் கழுவுது பார். நம்ம காதில் விழுகும். கண்ணில் தண்ணி வடிச்சிட்டு நான் கழுவிட்டு இருப்பேன் கொரோனா டைமில். ஏன்னா எவ்வளவோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, நமக்கும் குடும்பம் இருக்குது, நம்மளை நம்பி ஒரு சில பாதைகளில் நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருப்போம். நம்மளை நம்பி 10 பேர் இருப்பாங்க, அந்த 10 பேருக்கு நம்ம சாப்பாடு போடணும். அப்படிங்கும்போது அந்த கமிட்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு பாதையில் பயணம் பண்ண வேண்டியிருக்கும், உழைக்க வேண்டியிருக்கும். நான் யார் தலைப்பொறி இது பண்ணல, யார் தாலியும் அறுக்கலை, யார்கிட்டையும் திருடலை. என்ன வேலை இங்கே இருக்கோ அந்த வேலையை நம்ம செய்கிறோம். அந்த மாதிரி வேலை செய்யும்போது கூட என்னோட தகுதிக்கு தகுந்த வேலை தானே செய்ய முடியும். என்னால் வந்து என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ, எனக்கு என்ன தொழில் செய்ய தெரியுமோ அதை தான் நான் செய்ய முடியும். அப்போது நம்ம செய்கிற தொழிலவே நம்மளை டீஸ் பண்ணுவாங்க. அப்போது ஒரு நடிகருக்கு அதில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஏன் 6 மாதத்துக்கு முன்னாடி நான் ஆட்டோ ஓட்டினேன். இன்னைக்கு கூட என் பாக்கெட்டில் பணம் இல்லைன்னா போய் ஆட்டோ ஓட்டி ஒரு 1000 ரூபா சம்பாதிச்சிட்டு வரேன். நான் கவலையப்பட மாட்டேன், ஜாலியாக போயிட்டே இருப்பேன். பேசுகிறவங்க என்ன வேணா பேசிட்டோம், ஆனால் சொல்லலாம். என்னை நிறைய பேர் இங்கேயே பார்த்துருப்பீங்க, நான் ஆட்டோ ஓட்டுறதை பார்த்துருப்பீங்க, சரியா, நான் பிஸ்னஸ் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க, எல்லாமே பார்த்துருப்பீங்க. அப்புறம் அதனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் இந்த மாதிரி பாதைகளை கடந்து வந்திருப்பாங்க தான். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வழி மட்டும்தான் தெரியும், அடுத்தவங்களோட வழி தெரியாது. அதனால நடிகர்லாம் நல்லா இருக்காங்கன்னு பேசாதீங்க, அவங்கவுங்களுக்கு அவங்க கஷ்டம் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். அம்மா அவங்க கூப்பிடும்போது சொன்னாங்க, எனக்கு அதுலேயும் பல பிரச்சனைகள் இருக்குது. சாப்பாடு ஏழைகளுக்கு கொடுக்கறதுல கூட பல பிரச்சனைகள் இருக்குது. அதை நான் நிறைய தடவை நான் வீடியோலையும் மீடியாலையும் சொல்லிட்டேன். அதை திரும்ப திரும்ப நான் சொல்ல விரும்பல. அதனால் நல்லது செய்கிறது கூட இந்த உலகத்தில் கஷ்டம்தான், எல்லாமே கஷ்டம்தான். நம்ம தான் இஷ்டப்பட்டு அதுக்குள்ளே போகிறோம், நம்ம தான் கஷ்டப்பட்டு ஆகணும். வாய்ப்பளித்த இந்த மேடை அளித்த இயக்குனர் அவர்களுக்கு நன்றி, வணக்கம்.